ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுகேது பேச்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறதென இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ராகுகேது பேச்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி 8/10/2023 அன்று நடைபெற இருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி 30/10/2023 அன்று இந்த ராகுகேது பேச்சு நடைபெற இருக்கிறது. சரி, மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுகேது பேச்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோ நாம் பார்க்க இருக்கிறோம். மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா மீன ராசிக்காரர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றையெல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், உயர்கல்வி யோகம் உடையவர்கள், அரசாங்க பதவி யோகம் உடையவர்கள், வெளிநாடு யோகம் உடையவர்கள், நீண்ட தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உடையவர்கள், அதே போல அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு எப்படி இருக்கும்? இப்ப இதனால் வரையும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக 2022 மார்ச்ல உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 30/10/2023 முதல் ராகு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். ராகு பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் எப்போதுமே ராசி மண்டலத்தை பின்னோக்கியே வலம் வரக்கூடியவர்கள். அதாவது வலமிருந்த இடமாக ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் கிரகங்கள் கிடையாது. அவை பாத்தீங்கன்னா வெறும் நிழல்கள். பூமியினுடைய நிழல் ராகு என்றும் சந்திரனுடைய நிழல் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் 18 மாதங்களும் ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 18 வருடங்களும் எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகளே கிடையாது. ஒருவர் பிறக்கும் போது ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டையே தன்னுடைய வீடாக கருதக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். ஓகே, இந்த ராகு கேதுவான மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும், இந்த ராகுகேது பேச்சு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்தார். கேது 8ஆம் இடத்துல இருந்தார். ராகு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்கள்ல பிரச்சனை, இப்போ ஒரு 1.5 வருஷமா ஏதாவது பற்கள் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், பேச்சுனால பிரச்சனை இருந்திருக்கோங்க, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு பகைங்கிறது இருந்திருக்கும். அதே போல பணப்புழக்கம் இல்லாத நிலை, எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறைங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெருந்தொகைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்குங்க. 2ஆம் இடத்துல ராகு, ஏன்னா பிரம்மாண்ட ராகு 2ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு 2ஆம் இட ஆதிபத்தியம் கெட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்ப அந்த இடத்துல நிழல் கிரகம் இருந்ததுனால உங்களுக்கு பெரும் பொருளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்குங்க. இன்னும் சொல்ல போனா பெருந்தொகைகள் பார்த்தீங்கன்னா இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. அப்ப உங்களுக்கு குடும்ப விஷயங்கள்ல பாதிப்பு, பேச்சு நல பிரச்சனை, அதே போல பண விஷயத்துல கஷ்டங்கள், பணப்புழக்கம் இல்லாத நிலை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இப்படி பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமா நிறைய கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல 8ஆம் இடத்துல கேதுன்றதுனால மீனராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு தற்போது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப 2023 ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பத்தில் இருக்கு. அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராகு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள வரப்போறாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 30/10/2023 முதல் ஒரு 18 மாதங்கள் ராகு பகவான் ராசிக்குள்ள இருப்பார். என்ன ஒரு விஷயம்னா மீன ராசிக்காரர்களுக்கு குரு சாதகமா இருக்கிறார். அதாவது குரு பகவான் தற்போது பாத்தீங்கன்னா 2024 ஏப்ரல் வரையும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு கெடுபலங்கள் இருக்காது. இப்ப ராகு ராசிக்குள்ள வந்தாலும் ஒரு 6-7 மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட ஒரு கெடுபலங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா குரு பலமா இருக்கிறார். இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு எப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதகம் இல்லாத பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் உஷாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 ஏப்ரல் வரையும் தான் ராகுக்கு வீடு கொடுத்தவன் குரு 3ஆம் இடத்துல இருப்பாரு, சுக்கிரன் வீட்டுல. ஒரு தேவ குரு அசுர குரு வீட்டுல இருப்பாரு. உங்க ராசிக்கு அதிபதி அவரு, மேலும் 10ஆம் அதிபதி.
இந்த காலகட்டத்தில் தான் கவனமா இருக்கணும். அதாவது பதவி பறிபோகும். மீன ராசிக்காரர்களுக்கு எப்ப 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 ஏப்ரலுக்குள்ள உங்களுடைய உத்தியோகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மீன லக்கணமாக இருந்தாலும் உஷார் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள ராகு இருந்து 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பதவி சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. மீன ராசிக்காரர்கள் இந்த 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 ஏப்ரல் வரையும். அதே போல ராகு ராசிக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவு இருக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு முழு கவனம் இருக்கணும். அதாவது ஏற்கனவே 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இப்ப 4 மணி நேரம் படிக்கணும் ராசிக்குள்ள ராகு வரும்போது. அப்ப படிப்புல ஒரு முழு ஆர்வம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் உஷார் தேவை. அதே போல ஒரு தொழில் பண்றீங்கன்னா கஸ்டமர்லாம் கவனமா நடந்துக்கணுங்க. அதாவது வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட பாத்தீங்கன்னா தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். ராகு ராசிக்குள்ள இருக்கும்போது ஏதாவது ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கும். அதாவது மனக்குழப்பங்கள், எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலை இருக்கும். நிறைய பேருக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை வரும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ராகு ராசிக்குள்ள இருக்கும்போது ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல மாணவர்கள், அதே போல ராகு ராசிக்குள்ள இருக்கும்போது 20 வயதுக்கு மேற்பட்ட 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா தகாத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா ராகுங்கிறது திருடன், அது ஒரு நிழல் கிரகம். அது ராசிக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு புரியாத புதிரா இருக்கும் எந்த ஒரு விஷயமும். அப்ப யாரோ நமக்கு செய்வனை வச்சுட்டாங்க, இந்த பில்லி சூனி ஏவல் இதை பற்றிய நம்பிக்கையெல்லாம் வரும் மீன ராசிக்காரர்களுக்கு ராகு ராசிக்குள்ள வரும்பொழுது. அதே போல ராகு ராசிக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா உடம்பு வெயிட் ஏறும் நிறைய பேருக்கு. ஏன்னா பிரம்மாண்ட கிரகம் ராசிக்குள்ள வரும்பொழுது இதுலேயே கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அதே போல இந்த விஷப்பூச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். பாம்பு, பூச்சி, தேள் அதே மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல இன்னும் சொல்ல போனா நம்ம சாப்பிட்ற பொருளே நமக்கு ஒத்துக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்து விடும். அதனால ராகு ராசிக்குள்ள இருக்கும்போது விழிப்பு தேவை மீன ராசிக்காரர்களுக்கு. ராகு ராசிக்குள்ள இருக்கிற வரையும் இதுலயும் நிதானமா இருக்கணுங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஞாபக சக்தி குறைவுங்கிறது நிறைய பேருக்கு வந்துவிடும். அப்ப இதுலயே கொஞ்சம் நிதானமா விழிப்புணர்வோடு இருந்தா அந்த பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும். அதே போல எந்த ஒரு காரியமும் பாத்தீங்கன்னா ராகு ராசிக்குள்ள இருக்கும்போது நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அப்ப இதுலயும் உஷார் தேவை. ராகு ராசிக்குள்ள இருக்கும்போது பேராசை கூடாது. இன்னும் சொல்ல போனா எண்ணங்கள் உயர்வா வரும், அது தவறு இல்லை. ஆனா அது ரொம்ப அளவுக்கு மீறி வரும்பொழுது, நம்முடைய வசதிக்கு மீறி வரும்போது தான் பாதிப்பாகும். அந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணுங்க. உங்களுடைய வசதிக்கு மீறி எந்த செலவுகளையும் செய்யாதீர்கள். ராகு பாத்தீங்கன்னா பிரமாண்ட கிரகங்கிறதுனால மிகப்பெரிய எண்ணங்கள்லாம் உதிக்கும் ராகு ராசிக்குள்ள வரும்போது. அப்ப அது நம்மளால முடியுமா அப்படின்னு பார்த்து செய்யணுங்க. அதாவது ராகு ராசிக்குள்ள இருக்கிற வரையும் உஷார் தேவை மீன ராசிக்காரர்களுக்கு. அதே போல கேது 7ஆம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா பயண தடை, இந்த வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு தடையை கொடுக்கும். 7ல இருக்கிற கேது திருமண தடையை கொடுக்கும். அதே போல வியாபாரம், இப்ப ஒரு தொழில் பண்றீங்க, கூட்டம் ஏதாவது தொழில் பண்றீங்கன்னா தொழில் பார்ட்னருக்குள்ள பாத்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும் 7ல இருக்கிற கேது. கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 7 சனியும் உங்களுக்கு தொடர்ந்து ஒன்று இருக்கிறது. உங்க ராசியை நோக்கி சனி வந்துட்டு இருக்கிறார். 12ஆம் இடத்துல வரையும் சனி உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இன்னும் சொல்ல போனா ராசிக்குள்ள ராகு வந்த பிறகு உங்களுக்கு அதிக கெடுபலன்கள் இருக்காது. எப்ப 2024 ஏப்ரல் வரையும். ஆனா 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 ஏப்ரல் வரையும் இந்த காலகட்டம் தான் மீன ராசிக்காரர்கள் எதிரையும் நிதானம் தேவை. இந்த காலகட்டத்தை சமாளித்து விட்டால் எதையும் வெல்ல முடியும் மீன ராசிக்காரர்கள். சரி, மீன ராசிக்காரர்களுக்கு ராகு ராசிக்குள்ள வருவதனால துஷ்ட தேவதைகளை வணங்குவதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது காளி, விகாரமான தெய்வங்கள், இந்த தெய்வங்களை வணங்குவதனால உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சீரடி சாய்பாபாவை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்றேன். வணக்கம்.